அதில் இந்த தாய்மார் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், தயவு செய்து தாய்மார்கள் மட்டும் இல்லை, மாமியாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒரு 8-7 மாதம் ஆயிடுச்சா தயவு செய்து வேலைக்கு அனுப்பாதீங்க. உங்களுக்கு சில பண நஷ்டங்கள் ஏற்படலாம், பொருளாதார அளவு நஷ்டங்கள் ஏற்படலாம் அந்த 3 மாதத்தில். ஆனால் இப்படி ஒரு குறை பிள்ளைகளை பறத்து, ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்டை பறத்துட்டிங்கன்னா வாழ்க்கை முழுக்க பிரச்சனையே. அப்போ அன்பு கேரம் எந்த இடத்துல எப்போ தரணும்னா, அந்த கர்ப்பமாக இருக்கிற தாய்மார்களுக்கு 6ஆவது மாதத்துலேருந்து குழந்தை வர வரைக்கும் வெரி வைட்டல் திங். நான் இது எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், தயவு செய்து கையெடுத்து கும்பிடுங்க. நீங்கள் ஃபாரினில் போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நமக்கு இந்தியாவில் தான் அது நமக்கு நிறைய குழந்தை பெறதுனால நமக்கு அது சாதாரணமாக தெரியுங்க. ஃபாரினில் போய் பாருங்கள், ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்தால் யார் என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. க்யூவில் உடனே டக்குன்னு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பேங்க் போனால் முதல்ல அந்த அம்மாவை கூப்பிட்டு டிஸ்போஸ் பண்ணி அனுப்புவாங்க. அவங்களுக்கு க்யூவே கிடையாது. அவங்களுக்குலாம் நீங்கள் ஃபாரின் போனவங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இப்போ நம்ம எங்கே மதிக்கிறோம்? ஒரு பஸ்ஸில் நான் கண்ணால் பார்த்தா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பஸ்ஸில் உட்காரதுக்கு சீட் கொடுக்காம எவ்வளோ பேர் கற்பசைகள் நிற்க விட்றாங்க. அந்த ஒரு கனிவு, அந்த ஒரு கசிவு இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆர்டிஸ்டிக் சைல்டே பிறக்காது.